பல வருடங்களின் தனிமைக்குப் பிறகு ஹென்றி மீண்டும் வெளியே வருகிறான். அவன் உடல் பலவீனம், ஆனால் அவன் உயிருடன் இருக்கிறான். அந்த ஒரு உண்மை மட்டும் அவனை இன்னும் நிமிர வைக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு முகம் அவனை நோக்கி வருகிறது. டேகா. இருவரின் கண்களில் ஒரு நிமிடம் மகிழ்ச்சி. இந்த நரகத்திலேயே ஒரு நண்பன் இருப்பது ஒரு பெரிய ஆறுதல். மெதுவாக ஹென்றி தனது சக்தியை திரும்பப் பெற ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் மீண்டும் உயிர் பெறுகிறான். ஆனால் இந்த முறை அவன் வேலை செய்யவில்லை. அவன் கவனிக்கிறான். ஒவ்வொரு காவலரின் நடை, ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு பலவீனமும். இரவு நேரம். ஹென்றி மற்றும் டேகா மெதுவாக பேசுகிறார்கள். அவர்கள் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய முடிவிருக்கிறது. இன்னொரு முறை தப்பிக்கணும். இந்த முறை திட்டம் இன்னும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஒரு தவறும், மீண்டும் அந்த இருள். அதனால் ஒவ்வொரு அடியும் கவனமாக. ஹென்றி மெதுவாக பொருட்களை சேகரிக்கிறான். தேங்காய், கயிறு, சிறிய துண்டுகள். அவை சாதாரண பொருட்கள் அல்ல, அவை சுதந்திரத்தின் துணைகள். ஆனால் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு ஆபத்து இருக்கும். ஒரு காவலர் ஹென்ரியை சந்தேகமாக பார்க்கிறான். அந்த ஒரு பார்வை ஒரு எச்சரிக்கை. இருட்டின் நடுவில் மறைந்து வேலை நடக்கிறது. ஒரு மிதவை உருவாகிறது. ஒவ்வொரு கட்டும் ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விடுதலை. அனைத்தும் தயாராகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் தேவை. சரியான நேரம். கடலை பார்த்து நிற்கும் ஹென்றி, அவன் மனதில் ஒரே எண்ணம். இந்த முறை நான் தோற்க மாட்டேன்.